ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்து இல்லற பந்தத்துல சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லி பார்க்கலாம். தனுசு என்று சொல்கிற போது மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது. காலபுருஷனுக்கு பாக்கிய வீடு, 9வது வீடு, குருநாதருடைய ஆட்சி வீடு, மிகவும் புனிதமான வீடு. தனுசு ராசி இருக்கிறதுலேயே நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. பெரும்பாலான ஜோதிட சொந்தங்கள் நிறைய கல்யாண விஷயமாக, திருமண விடயமாக, தனுசு ராசிக்காரர்கள் சம்பந்தமாக என்னிடம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அங்கேதான் மூல நட்சத்திரம் இருக்கிறது. பெண் மூலம், நிர்மூலம் என்று சொல்கிறார்கள். ஐயா, உண்மைதானா? தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் 2 திருமணம் என்று சொல்கிறார்கள். அது உண்மைதானா? தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தம் அப்படி ஒன்றும் பெருசாக நல்லபடியாக இருக்காது என்று சொல்கிறார்கள். அதுவும் உண்மைதானா? இது போல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். இது எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அது போன்ற அமைப்புகள் இருந்தால்தான் அப்படி இருக்குமே தவிர எல்லாருக்கும் அப்படி இருக்காது. எனக்கு தெரிந்து ஏராளமான மூலராசிக்கார பெண்கள் நல்லபடியாக இல்லறத்தில் நல்லபடியாக வாழ்கிறார்களே. தனுசு ராசியை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் ஒரே திருமணத்தில் நல்லபடியாக வாழ்கிறார்களே. அதனால உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்குதோ அதன்படிதான் செயல்படுமே தவிர தனுசு ராசியில் பிறந்து விட்டாலே இது போல இருக்கும் என்பது சற்று சரியான கருத்தாக இருக்காது. சரி, தனுசு ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்பதை முதல்ல பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களை, துலாம் ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. அடிப்படையான மாறாத விதி. இதை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். துளாராசியாவது பரவாயில்லை, ஏதோ ஓரளவுக்கு ஒத்து வரும். அதாவது உங்களுடைய நட்சத்திர அடிப்படையில தசா சந்திப்பு, ரஜ்ஜு, இது போன்ற அடிப்படையான விடயங்களை பார்த்து கடைசி ஒரு ஆப்ஷனாக துளாராசியை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது கூடாது கூடாது. அங்கே ராசிநாதன், இங்கே ராசிநாதன், இருவருடைய சிந்தனையும் உணர்வும் எல்லாமே வேறு வேறு தளத்தில் இயங்கி கொண்டிருக்கும். ரிஷபம் என்று சொல்கிற போது அப்படியே அவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய இன்பங்கள், சுகபோகங்கள் என்று அப்படியே சென்று விடுவார்கள். இங்கே தனுசு என்று சொல்கிற போது ஆன்மீகம், ஒழுக்கம், நேர்மை, நேர்கொண்ட பார்வை, அதாவது இவர்களுடைய சிந்தனை அமைப்பு என்பது, கட்டமைப்பு என்பது முழுமையாக வேறு. ரிஷபம் என்பது ஒரு பொறுமையின் சிகரங்களாக வாழக்கூடியவர்கள், அழகுணர்ச்சி நிறைந்தவர்கள், அழகானவர்கள், இந்த உலகியல் வாழ்க்கைக்குள் அப்படியே வாழ்வதற்கான விருப்பம் உள்ளவர்கள், ஏக்கம் உள்ளவர்கள். தனுசு ராசி அப்படியே ஆப்போசிட்டாக போய்கொண்டிருக்கக்கூடியவர்கள். தனுசு ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது நல்லது நல்லது. ரயர் கேஸா எங்கேயாவது அரிதாக 1-2 தனுசு ராசி அல்லது தனுசு ராசியும் ரிஷபராசியும் சேர்ந்து வாழலாம். பிறந்த ஜாதகத்துல அந்த அடிப்படையில பலன் இருந்திருக்கலாம். இது ரொம்ப ரேரா நடக்கிறது, மிகவும் அரிதாக நடக்கிற விடயங்கள். நான் சொல்வது மெஜாரிட்டி. அதாவது பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை திருமணம் செய்து நன்றாக இல்லை. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் இல்லற பந்தத்துக்குள்ள, மேரேஜ் மேட்சிங், திருமண பந்தத்துக்குள்ள, உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, நட்பு வட்டத்துக்குள்ள தனுசு ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை கொண்டு வந்தால் வாழ்க்கை அப்படி ஒன்றும் நன்றாக இருக்காது. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சஷ்டாஷ்டகமாக வருகிறது. சஷ்டாஷ்டகம் என்று சொல்லி பார்க்கிற போது கடகராசியுமே 8ஆம் இடமாக வருகிறதே. ஐயா, கடகராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளலாமா? தனுசுவும் கடகமும் சேரலாமா இல்லறத்தில் என்று கேட்டால் சேரக்கூடாது. அதே நேரத்தில் முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கடகத்தில் தான் தனுசு ராசிநாதன் குருநாதர் அங்கு உச்சம் அடைகிறார். அது மட்டுமில்லை, கடகம் என்று சந்திரனுடைய ஆட்சி வீடு, தாய்மையை குறிக்கக்கூடிய அற்புதமான வீடு. என்ன இருந்தாலும் முழுவதுமாக புறக்கணிக்கக்கூடிய அமைப்பில் கடகம் இல்லை. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரர்களை திருமணம் செய்யவே கூடாது என்று சொல்ல முடியாது. 1-2 தடவை பொருத்தங்களை பார்த்து செய்து கொள்வதாக இருந்தால் செய்து கொள்ளலாம். ரிஷபராசிக்காரர்களை தனுசு ராசிக்காரர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏகராசி என்று பார்க்கிற போது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியையே திருமணம் செய்யலாமா என்று கேட்டால் இந்த இடத்துல இந்த நுட்பமான சில விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் இருக்கிறது. ஒரே நட்சத்திரமாக, குறிப்பாக ஆணும் மூலம் பெண்ணும் மூலமாக வருகிற போது, இருவருக்கும் ஒரே மூல நட்சத்திரமாக வருகிற போது திருமணம் சிபாரிசு செய்யப்படவில்லை. திருமணம் செய்யக்கூடாது.
ஒரே நட்சத்திரம், குறிப்பாக மூல நட்சத்திரமாக வந்து தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியையே திருமணம் செய்யக்கூடாது. மாறாத விதி, சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏக ராசிக்குள் வருகிற போது, ஒரே ராசிக்குள் வருகிற போது வேறு நட்சத்திரங்களாக இருந்து தசா சந்திப்பு பொருத்தம் நல்லபடியாக இருந்தால் கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். மற்றபடி தனுசு ராசிக்கு அடிப்படையில கொஞ்சம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவு, ராசி பொருத்தங்கள் மிக குறைவாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது கூடாது கூடாது. மற்ற ராசிகளை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 தடவைகள் பொருத்தங்களை பார்த்து செய்து கொள்ளலாம். ஒரு மனிதருடைய ஜாதகத்துல 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் நல்லபடியாக இருக்க வேண்டும். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குடும்ப வீடு, 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம், 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடத்துல நிற்கிற கிரகம் தன்னுடைய 180 டிகிரி பார்வையில் சமசப்தமமாக நேரடியாக 2ஆம் வீட்டை பார்க்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற ஒரு அசுப கிரகம் 2ஆம் இடத்தை பார்த்து கெடுத்து விடும். 8ஆம் இடத்துல இருக்கிற ஒரு சுப கிரகம் 2ஆம் இடத்தை பார்த்து வளர்த்து விடும். இந்த அடிப்படையான விடயங்களை யோக சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு போகக்கூடாது. அடிப்படையில ஒரு ஜனன ஜாதகத்துல, பிறந்த ஜாதகத்துல 2, 7, 8ஆம் இடங்கள் நல்லபடியாக இருந்து, 2, 7, 8ஆம் அதிபதிகள் நல்லபடியாக இருந்து, சுக்கிரன் செவ்வாய் நல்லபடியாக இருந்து, அவர்கள் வாழ்கிற காலத்துல, வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து, அல்லது 3, 7, 11ஆம் அதிபதிகள் 11ஆம் இட அடிப்படையில தசாபுத்திகளும் நடந்து நல்ல யோக தசாபுத்திகள், அல்லது 3, 7, 11 அடிப்படையில தசாபுத்திகள் நடந்தால் நிச்சயமாக நல்ல திருமணம் நடக்கும். அந்த வாழ்க்கை நிலைக்கும் பயன் தரும். அடிப்படையில தனுசு ராசியில் நீங்கள் பிறந்து விட்டால், மூல நட்சத்திரமானால் இன்னும் ஒரு மூல நட்சத்திரத்தை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதே நேரத்துல நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தால் ரிஷப ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. வாழ்க்கை என்று நாம் இங்கே பார்க்கிற போது இங்கே யாரும் 1000 ஆண்டுகள் வாழப்போவதில்லை. வாழ்க்கை என்பது ஒரு சிறிய காலம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போக வேண்டும். வாழ்கிற இந்த சிறிய வாழ்க்கையை நரகமாக மாற்றி விடக்கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களை இல்லற பந்தத்துக்குள்ள, லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, உங்களுடைய மேரேஜ் மேட்சிங்குக்குள்ள கொண்டு வருவதை தவிர்ப்பது நல்லது நல்லது நல்லது. ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். யோகிமன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.